ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செக்டர் 36. இது வந்து நம்ம நாட்டே வந்து ஒழிக்க ஒரு கொடூரமான ஒருத்தனோட உண்மையாக நடந்த அந்த கதையை தான் வந்து இவர் வந்து இயக்குனர் வந்து எடுத்துக்கிறாரு. இந்த இயக்குனர் யாருன்னா சௌத்ரி எழுதி ஆதித்யா நெல்பர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஒட்டுமொத்த நாட்டே வந்து அதிர்ச்சியில் உரைய வச்ச ஒரு கொலை வழக்கு தான் இந்த படம் உண்மை சம்பவம். இந்த படத்தோட கதைன்னா டெல்லியில் வந்து செக்டர் 36 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொழிலதிபர் பசில் அவர் வந்து வாழ்கிறாரு. அவர் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனா பிரேம் சிங் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வேலை பார்க்குறான். இவன் டிவியில் வந்து ஒளிபரப்பாக ஒரு நிகழ்ச்சியை வந்து இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படின்னா ஒரு 4 கேள்வியை கேட்டு எந்த கேள்வி உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதை வந்து இவன் வந்து கரெக்டாக பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் வந்து ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. அது சொல்கிற எல்லாமே வந்து தப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவன் அதை பார்த்தே வந்து இவன் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நோயாளி மாதிரி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா இருக்கிற எல்லா சின்ன பசங்க, ஒரு 10 வயசுக்கு உள்ள பசங்க எல்லாத்தையுமே வந்து கொடூரமாக வந்து கடத்தி அவங்கள எல்லாமே வந்து கட் பண்ணி மாமிசத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவன் சொல்லப்போனால் ஒரு கொடூரமான ஒரு அரக்கன் கூட சொல்லலாம். இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து சில உறுப்புகளை வந்து எடுத்து வந்து அதை வந்து பாதி ரேட்டுக்கு வந்து விற்று இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறவர் நல்ல வேறு லெவலில் நடிச்சிருப்பார். அவர் முதல்ல வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதையுமே கண்டுக்கவே மாட்டார். அவங்கள வந்து ஒரு மரியாதை இல்லாமல் அதெல்லாம் பார்த்துக்கலாம் கண்டுக்கலாம் போ உன் பையன் எங்கிட்டு போனானோ ஏது போனானோ இந்த மாதிரி திமிரா பேசிக்கிட்டு இருப்பார். இப்படி நடக்கையில் வந்து இவர் வந்து ஒரு திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து போலீஸோட ஃபேமிலி எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து போலீஸ்காரோட பொண்ணை வந்து கடத்திடுவாங்க. கடத்தவொடனே இவர் வந்து பார்த்துருவார். பார்த்தோன்னே அவரை போய் விரட்டி அந்த பொண்ணை வந்து விட்டுட்டான், ஓடிடுவான். இப்படி வந்து எம்ம பொண்ணை வந்து கடத்திட்டாங்களே, இதே மாதிரி தான் ஏற்பட்ட பொண்ணை கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிக்க போவார். கண்டுபிடிக்கிறப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து இருப்பார். அவர் தான் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தவொடனையும் அங்கே உள்ள மேலதிகாரிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பெரிய ஆள், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், நீ தேவையில்லாமல் அவர் பக்கமே போகாதன்னு சொல்லிட்டு அந்த தொழிலதிபர் பக்கத்துமே வந்து இவங்க எல்லாமே வந்து நியாயமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதையும் கேட்காம இவர் வந்து போய் கேட்பார். கேட்டவொடனே அப்புறம் வந்து போலீஸ் பெரிய அதிகாரி வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீ வேலைக்கே வேண்டாம், உன்னை எவ்வளோ சொல்லியும் வந்து இவரே வந்து கேட்குற அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் கூட வந்து இன்னொரு போலீஸ்காரன் இருப்பான். அவங்க கூட 2 பேருமே சேர்ந்து இந்த வீட்டில் உள்ள வேலைக்காரன் இருப்பான். வேலைக்காரனை வந்து கடத்திட்டு வந்து அங்கே போயிட்டு ஒரு இதெல்லாம் போட்டு கேட்பாங்க. எப்படின்னா நீ அப்படி பண்ணியா அப்படின்ட்டு. நான் இப்படின்னா அவங்களெலாம் சொல்ல முடியாது, செய்ய முடியாதுமா. சரி, நீ தான் எல்லா கேள்விக்கும் பதில் வந்து கரெக்டாக வந்து சொல்லுவியாமே டிவியில் நடக்கிற ஷோக்கெலாம் அப்படிமா. இல்லை, அது வந்து நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், என்ன மாதிரி யாருமே கரெக்டாக சொல்ல முடியாது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிமா. சரி வா, நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீ இதுக்கு பதில் கரெக்டாக சொல்லு, அப்புறம் நீ சொல்கிற கேள்வியெலாம் கரெக்டாக பதில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறப்போ இவங்க எல்லாமே வந்து பயந்து மிரண்டுறாங்க. அந்தளவுக்கு வந்து உண்மையை வந்து நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், குழந்தைங்கள அப்படி பண்ணேன், செஞ்சுட்டு என்னென்னமோ பண்ணி அந்த தொழிலதிபர் தான் வந்து அந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து கொன்றுட்டு அதை வந்து ரேப் பண்ணுறது, அதை வந்து ரேப் பண்ண வச்சதை வந்து இவன் வந்து வெளில போட்டால் தெரிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை திங்கிறது, இந்த மாதிரியே வந்து பல ஒரு மிரள வைக்கிற ஒரு இதாக இருக்கும். இது வந்து நம்ம படத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, உண்மையிலே வந்து இது வந்து இந்த உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி நாட்டில் நடந்திருக்குன்னா, மாநிலத்தில் நடந்திருக்குன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும், அவன் எப்படிப்பட்ட கொடூரம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து அப்படியே வந்து இது வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் வந்து அப்படியே வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து அதை வந்து நம்ம படம் மூலமாக காமிச்சு மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டிருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் தெரியாதவ கூட இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த பாண்டியன் இருப்பாங்கள்ல, அவனோட மனைவி மகன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு மலைப்பகுதியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டவர் எதுவுமே இருக்காது. சூறாவளி புயல் வந்ததுனால டவர் எதுவும் கிடைக்காம போயிடும். அதனாலே வந்து ஒரு போலீஸ்கார் வந்து போய் நேராக வந்து போகணும் அப்படி சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம், அங்கே வந்து ஒரு கார் வரும். அவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு ஒரு கார் வரும். அந்த காரில் வந்து ஒருவர் வந்துட்டு அங்கே உள்ள ஒரு சிடி ஒன்று வச்சுருப்பாரு. அந்த சிடி வந்து லேப்டாப்பில் போட்டு பார்க்கல அந்த இடத்துல வந்து அந்த ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக வந்து அதில் வந்து டிவியில் இருக்கும். அது மட்டும் இந்த கிழவன் வந்து செத்து போன சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து ரேப் பண்ணுறதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க தொழிலதிபர். அதுவே பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்கும். இதனாலே வந்து அந்த காரில் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த காரில் உட்காந்துருந்தவங்களே வந்து இவரை வந்து சதக்கு குத்தி கொன்றுவாங்க. கொன்ன உடனே அவர் வந்து அப்படியே இறந்து போவார்.
கடைசி வரைக்கும் அந்த தொழிலதிபரை இவங்களை வந்து கைதும் பண்ண முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடியும் வந்து உடச்சி தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்ட உடனே அந்த வழக்கே வந்து அப்படியே வந்து மூடி மறைஞ்சிரும். அந்த வழக்கு தான் வந்து இந்த படத்தோட முழுக்க கதை. இந்த படத்தில் வந்து கடைசியில் முன்ன வரைக்கும் என்ன தான் இருந்தாலும் காசு பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ என்ன பண்ணாலும் அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டம் வந்து நியாயம் வழங்கினா கூட சட்டத்தில் உள்ள அதிகாரிகளே வந்து விலைக்கு பேசி அவங்களே வந்து நமக்கு சாதகமாக வந்து ஒரு இதாக மாற்றி விட்ருவாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட முழுக்க கதை சொல்லலாம். பணம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 7.5 கொடுங்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து வேறு லெவல்லே வந்து உண்மையாக இருந்தாலும் சில கற்பனை கதை உள்ளே கொண்டு வந்து அருமையாக வந்து எடுத்துருக்கிறாரு இயக்குனர். அவரை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். செக்டர் 36 இந்த படத்தை நீங்கள் வந்து உண்மை சம்பவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்தளவுக்கு வேறு லெவல் படம் தான் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.